என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய மீட்பெரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நாள் ஒரு விசேஷமான நாள், ஒரு நன்மையின் நாள். ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய காத்திருக்கிற நாள். ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை கேட்கிறதுனால் நீங்கள் வளருகிறீர்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன். உங்களில் அநேகர் உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்கிறீர்கள். ஒவ்வொரு ஊருக்கும் ஊழியத்திற்கு செல்லும் பொழுது பலரும் ஓடி வந்து சொல்லுவார்கள், உங்கள் டுடேஸ் விக்ட்ரி மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது, அதிகாலையில் அதை கேட்டுவிட்டு தான் என் நாளை துவக்குவேன் என்று சொல்லுவதை கேட்கும் பொழுது மனம் மகிழ்ச்சி அடைகிறது. வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஆறுதலுக்காக மாத்திரம் உங்களோடு கூட இந்த டுடேஸ் விக்ட்ரியை நான் பேசாமல், உங்களை எப்படி ஆண்டவர் சீர்படுத்த விரும்புகிறார், ஸ்திரப்படுத்த விரும்புகிறார், மாற்ற விரும்புகிறார், உங்களில் என்ன மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறார் என்று பல கோணங்களில் உங்களோடு கூட வசனத்தை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். நீங்களும் இந்த வார்த்தைகளை பலருக்கு பகிர்ந்து கொள்ளுகிறீர்கள். அதற்காக உங்களுக்கு நான் மனதார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சில வேளைகளில் மற்றவர்களுடைய வாழ்க்கையில், அதாவது கஷ்டப்படுகிற பிறருடைய வாழ்க்கையில் அந்த கஷ்டம் திடீரென்று மாறி நன்மை வந்து விடுகிறதை நீங்கள் பார்க்கும் பொழுது உடனே சோர்ந்து போகிறீர்கள். எல்லாருடைய வாழ்க்கையிலும் கஷ்டம் நீங்குகிறது, கவலைகள் மாறுகிறது, நன்மைகள் வந்து விடுகிறது. ஆனால் என் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லையே என்று கவலையோடு அமர்ந்திருக்கிறீர்கள் அல்லவா? ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒரு நன்மைக்கு எதுவாகத்தான் செய்வார். யோசேப்போடு கூட இருந்த பானபாத்திரக்காரன் சுயம்பாகி 2 பேருக்கும் யோசேப்பு சொன்னதை போலவே காரியங்கள் நடந்தது. ஆனால் யோசேப்பு இன்னும் சிறையிருப்பில் இருக்கிறார். அவருக்கு எதுவுமே நடக்கவில்லை. மாதங்கள் ஓடுகிறது, நாட்கள் ஓடுகிறது, வாரங்கள் ஓடுகிறது, வருஷம் ஓடுகிறது. ஆனால் ஒரு நாள் தேவன் அவருக்கும் நன்மை செய்தார். இன்றைக்கு ஒரு வேத பகுதியை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களுக்கும் கட்டாயம் நன்மை செய்வார் என்பதை வலியுறுத்துகிற ஒரு வேத பகுதி. யோபு 36 வசனம் 15, 16. சிறுமைப்பட்டவர்களை அவர்கள் சிறுமைக்கு நீங்களாக்கி, அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறார். அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கம் இல்லாத விசாலத்திலே வைப்பார். மற்றவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செவியை திறந்து அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுத்து அவர்களுக்கு நன்மையை செய்கிறார். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் எந்த நன்மையும் வரவில்லை. இப்படித்தானே நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இந்த வசனம் சொல்கிறது, அப்படியே உம்மையும் ஒடுக்கத்தினின்று நீக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். அற்புதமான ஒரு வார்த்தை. இந்த வசனத்தை கொண்டு கடந்த நாட்களில் தேவன் என்னோடு கூட பேசினார். நம்முடைய பழைய ஆலயத்தில் ஒரு சிறிய இடம்தான், அதிலே மக்கள் ஒடுக்கத்தில் உட்கார்ந்திருப்பார்கள். இவ்வளவுதான் நெருக்கி உட்கார்ந்தாலும் சில வேளைகளில் இடம் போதாததினால் சில வேளைகளில் மேலே டிவி வைத்து மக்கள் ஆராதனையில் பங்கு பெறுவார்கள். அந்நாட்களிலெல்லாம் அங்கலாய்ப்போடு கூட ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஆண்டவரே, எல்லாருக்கும் நன்மை செய்வது போல எங்களுக்கும் ஒரு விசாலத்தை தாரும் என்று. இந்த வார்த்தை திட்டமும் தெளிவுமாய் தேவன் எங்களோடு கூட பேசின வார்த்தை. அப்படியே அவர் உம்மையும் என்று சொல்லியிருக்கிறது. எல்லாருக்கும் செய்வது போல உனக்கும் செய்வேன், எல்லாருக்கும் நன்மை வருவது போல உனக்கும் நன்மை வரும், எல்லாருக்கும் சுகம் கிடைப்பது போல உனக்கும் சுகம் கிடைக்கும், எல்லாருக்கும் பிள்ளை பாக்கியத்தை தருவதை போல உனக்கும் தருவேன், எல்லாருக்கும் திருமண காரியங்கள் வேலைகளை தருவது போல உனக்கும் தருவேன், எல்லாருடைய பிள்ளைகளும் ரட்சிக்கப்படுவது போல உன் பிள்ளைகளும் ரட்சிக்கப்படுவார்கள், உன் குடும்பத்தார் ரட்சிக்கப்படுவார்கள். அப்படியே அவர் உம்மையும் ஒடுக்கத்தினின்று நீக்கி ஒடுக்கம் இல்லாத விசாலத்திலே வைப்பார். உங்களுக்கும் ஆண்டவர் அந்த நன்மை செய்வார். தைரியத்தோடு கர்த்தர் எனக்கும் அதை செய்வார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாச அறிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உன்னதமான தேவனே, சிறுமைப்பட்ட மக்களுக்கு இறங்குகிற தேவன், ஆண்டவரே, ஒடுக்கத்தை நீக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்தை கொடுக்கிற ஒரு நல்ல தேவன் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறேன் ஐயா. உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஒடுக்கத்தையும் தேவன் நீக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்தை அவர்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிற ஆண்டவரே, யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ, நெருக்கப்பட்டிருக்கிறார்களோ, மன கிளேசத்தில், வியாதியில், தரித்திரத்தில், வேலை இல்லாத நிலைமையில், பிள்ளை இல்லாத நிலைமையில், திருமணமாகாத நிலைமையில், குடும்ப ரட்சிப்பில்லாத நிலைமையில் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ, அவர்களை ஒடுக்கமில்லாத விசாலத்தில் கொண்டு வந்து வைங்கப்பா. அப்படியே அவர் உண்மையும் ஒடுக்கத்தின்று நீக்குவார் என்ற வார்த்தையின்படியே உங்கள் பிள்ளைங்களுக்கும் தயவு செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்களுடைய ஒடுக்கம் மாறும். ஒடுக்கமில்லாத விசாலத்தில் தேவன் உங்களை கொண்டு வந்து வைப்பார். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.